காலையிலேருந்து கானா வினோத்துக்கும் இவர் மாற்றப்பிள்ளையருக்கும் நிறைய சண்டை நடந்துச்சு. ஏஜை மாறி மாறி எக்ஸ்போஸ் பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு கடைசியாக வாட்டர்மெலன் என்ன பண்ணாருன்னா, கரெக்டாக கேமரா முன்னாடி வந்தார். கேமரா முன்னாடி வந்துட்டு, மக்களே இங்கே பாருங்கள், என்னை ரொம்ப இது பண்ணுறாரு. ஆனால் நான் சத்திரியனாக இருக்கிறத விட சாணக்கியனாக இருக்கிறது மேல்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் எனக்கு எந்த திறமையும் கிடையாது. எனக்கு ஏதோ வருது, அதை நான் பண்ணுறேன். அவர் அளவுக்கு திறமை எனக்கு சத்தியமாக கிடையாது. அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பின்னாடி இருந்துட்டு நடிப்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு வினோதண்ணா இவரை போட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வாட்டர்மெலன் சொல்றாரு, இல்ல எனக்கு உங்க அளவுக்கு கண்டிப்பா திறமை கிடையாது, அதை நானே ஒத்துக்கிறேன். மக்களுக்கு தெரியும் யாரால யாரு முன்னுக்கு வந்தாங்கன்னு, யாரை டீஸ் பண்ணி யார் முன்னுக்கு வந்தாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஓ, இவரால நான் முன்னுக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து அவர் சிரிக்கிறாரு. இவருக்கே ஒண்ணுமே தெரியாது, இவரால நான் முன்னுக்கு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா வந்துட்டு திவாகரை பார்த்து சிரிக்கிறாரு. அப்ப திவாகர் சொல்றாரு, பரவாயில்ல, நீங்க எப்படியோ பண்ணிக்கோங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் பண்றதுக்கு. ஆனா எங்க அம்மா அப்பா என்னை எதுவுமே பேசக்கூடாது, நீ என்ன ஒரு யாரு உன்னை என்ன நோண்டினாலும் பரவாயில்ல, நீ அமைதியா இருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நேற்று நைட்டு நான் உள்ளே வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு ஃபைனலிஸ்ட் கானா வினோத் வந்து என் பெட்டை தூக்கி வெளியே போட்டாரு. நீலாம் இங்கே படுக்கக்கூடாதுன்னு சொன்னார், என்னை உருவகேலி பண்ணார். இதெல்லாம் நியாயமா, நீங்களே பாருங்கள் மக்களே, இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்த்து அவர் வந்து அவரோட கம்ப்ளைண்ட்ஸை சொல்லிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து வினோதனாவும் பிரவீனும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.